ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். முத்ராஸ் பயிற்சி கொடுக்கறதுக்கு முதல்ல தூய்மைப்படுத்தும் முத்திரை அது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் நான். அப்புறம் முத்திரையினுடைய பலன்கள், முத்திரை செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பின்னாடி வீடியோவை நான் நடுவில் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த முத்திரையை நான் செய்யறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. கட்டை விரலுடைய நுனி மோதிர விரலுடைய கடைசி அந்த கோடு அதை நம்ம தொட்டுட்டு இருக்கணும். ரெண்டு விரலை இப்படி ரெண்டு விரலை இப்படி பிரிச்சுக்கணும். நம்ம மடியில் வச்சுட்டு செய்யணும். 15லிருந்து 20 நிமிடங்கள் வரை முதல் 14 நாட்கள். இது கழிவு நீக்க முத்திரை, தூய்மைப்படுத்தும் முத்திரைன்னு சொல்லுவாங்க. உடலில் சேரக்கூடிய அந்த கழிவுகளை நீக்குவதற்கு உதவக்கூடிய முத்திரை இது கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள் செய்கிற மெத்தடு. நாம் இதை இப்படி தொடை மேலே இப்படி வச்சுக்கணும். நம்ம மூச்சு ஆழமாக நிதானமாக நம்ம சுவாசம் பண்ணணும். முத்திரை செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னாக்கா, ஒருமுகமாக நம்ம செய்யணும். அந்த முத்திரை செய்யும் போது நம்ம கவனத்தோட முத்திரையின் மேலே நம்ம கவனத்தை வச்சு நம்ம செய்யணும். நிதானமாக செய்யணும். வெறும் வயிற்றில் செய்யணும். காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் செய்யணும். அதே மாதிரி இரவு படுக்க போகும்போது நாம் செய்யலாம். இந்த முத்திரையை நம்ம முதல் 15 நாட்களுக்கு நம்ம செய்யலாம். இந்த முட்டி மேலே நம்ம கையை இப்படி எல் ஷேப்பில் இப்படி நம்ம வச்சுக்கணும். ரொம்ப நம்ம விரிக்க வேணாம், இப்படியெல்லாம் விரிக்க வேணாம். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது தூய்மைப்படுத்தும் முத்திரை. இந்த முத்திரை முதல் 14 நாட்கள் நம்ம செய்யணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நல்லா கவனமாக வச்சுங்க. இந்த மாதிரி இப்போ நாம் பிராண முத்திரை செய்ய போகிறோம். கட்டை விரல் நுனியும் மோதிர விரல் சுண்டு விரல் நுனியும் நாம் இப்படி தொட்டுட்டு இருக்கணும். நம்ம ஆள்காட்டி விரலும் நடு விரலும் நம்ம நேராக நிற்கணும். இந்த மாதிரி நம்ம மடியில் நம்ம வச்சுக்கணும். இது பிராணசக்தியை அதிகப்படுத்த, உடலில் உள்ள பிராணசக்தியை அதிகப்படுத்த உதவும். இது பிராண முத்திரை. இது 7 நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும். கட்டை விரலுடைய நுனியும் மோதிர விரல் சுண்டு விரல் நுனியும் இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கணும். லேசாக தொட்டுக்கிட்டு இருந்தால் போதும். இது பிராண முத்திரை. நம்ம இது பழையபடி நம்ம முட்டி மேலே நம்ம இப்படி வச்சுக்கணும். ஆள்காட்டி விரலும் நமக்கு நடு விரலும் நேராக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை. இது பிராண முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது கழிவு நீக்க முத்திரை செய்து 14 நாட்களுக்கு பின் நாம் செய்ய வேண்டிய முத்திரை. 7 நாட்கள் இது தொடர்ந்து செய்யணும். அடுத்தது அபான வாயு முத்திரை செய்யலாம். இப்போ நம்ம ஆள்காட்டி விரலை கட்டை விரலுடைய அடியை தொட்டுக்கிட்டு இருக்கணும். நடு விரலும் மோதிர விரலும் நம்ம கட்டை விரலுடைய மேல் பகுதியை நம்ம தொட்டுட்ருக்கணும். கடைசி அந்த சுண்டு விரல் நேராக இருக்கணும். இது அபான வாயு முத்திரை. நாம் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும். மடியில் நம்ம வச்சுக்கணும். அந்த முட்டி மேலே நம்ம வச்சுக்கணும். இது நம்ம பிராண முத்திரை செஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் 7 நாட்கள் செய்ய வேண்டியது. முதல்ல நம்ம கழிவு நீக்கு முத்திரை 14 நாட்கள், ஒரு நாள் கேப் விட்டு பிராண முத்திரை, அதுக்கு அடுத்த 7 நாள் அபான வாயு முத்திரை. இந்த 3 முத்திரைகளும் 28 நாட்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு மந்த் இது செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முதல் 14 நாட்களுக்கு கழிவு நீக்க முத்திரையும், அடுத்த ஒரு நாள் கேப் விட்டு 7 நாட்கள் பிராண முத்திரையும், அடுத்த ஒரு நாள் கேப் விட்டு அபான வாயு முத்திரை 7 நாட்கள், மொத்தம் 28 நாட்கள். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் இது முதல் பகுதி. இதை 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த நாம் வீடியோவில் பஞ்சபூத முத்திரை நான் சொல்லித்தரேன். தினமும் இரவு 8 to 9 லைவ் நாங்கள் விடுறோம். அதில் நீங்கள் கலந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். முத்திரைகள் செய்யும்போது நமக்கு கிடைக்கும் பலன்களை நான் சொல்கிறேன். நான் உடலில் தேங்கியுள்ள கழிவுப் பொருட்கள், நச்சு பொருட்கள் வெளியேறி உடல் தூய்மையாகிறது. நோய்கள் அகலுகின்றன. உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. சாதாரணமாக இந்த தூய்மைப்படுத்தும் முத்திரை 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம செய்யலாம். இது வெறும் வயிற்றில் தான் செய்யணும். முத்திரை செய்யும்போது ஒருமுகமாக நம்ம செய்யறது, முத்திரையிலேயே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நம்ம ஆசனம் நம்ம சாதாரணமாக சமணம் கொட்டி உட்காந்து நம்ம செய்யலாம்.
கால்கள் வந்து தரையில் பதிஞ்சிருக்கணும். சேரில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னாக்கா கால்கள் இரண்டும் தரையை தொட்டுட்டு தான் இருக்கணும். அல்லது படுத்துக்கொண்டு உங்களுக்கு உட்கார முடியல அப்படின்னாக்கா படுத்துக்கிட்டு நீங்கள் செய்யலாம். நீங்கள் நிதானமாக நம்ம வந்து சுவாசத்தை வந்து ஆழமாக நிதானமாக நம்ம வந்து சுவாசத்தை வந்து இழுத்து மூச்சு விட்டுட்டுருக்கணும். நம்ம வெறும் வயிற்றில் செய்கிறது ரொம்ப நல்ல பலன் தரும். அதே மாதிரி வயிற்றில் வந்து உடனே தண்ணி குடிச்சிட்டோ ஒரு காஃபி டீ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு உடனே வந்து செய்ய வேணாம். ஒரு 1/2 hour நம்ம வந்து கேப் எடுத்துக்கலாம். இதனால் நமக்கு வந்து இரத்த ஓட்டம் சீராகும், மூச்சு சீராகும், இருதயம், நுரையீரல், உள்ளுறுப்புகள் வந்து பலப்படும். இந்த முத்திரைகள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 3 மாதங்கள், இப்போ நான் செய்கிறது வந்து 1 monthக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து பஞ்சபூத முத்திரைகள் சொல்கிறேன். பொதுவாக வந்து முத்திரைகள் வந்து ஆயிரக்கணக்கில் இருந்தது. காலப்போக்கில் வந்து 300 தான் இப்போ நின்று இருக்குது. அதில் வந்து நம்ம இல்லறத்தாருக்கு நோய்கள் தீர நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய முத்திரைகள் வந்து ஒரு 10 முத்திரைகள். எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது ஒரு 10 முத்திரைகள். இந்த முத்திரைகள் நம்ம தொடர்ந்து 3 மாதங்கள் செய்து கொண்டு வந்தாலே வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து நல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த பலனை வந்து நம்ம பெறலாம்.